ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் இதெல்லாம் போட்டுட்டு சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் கையில் புழிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி எடுத்து சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிடும். நல்லா மசிஞ்சிடுச்சு. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். 75% காய் வெந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் மலாய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மலாய் இல்லாதவங்க நெய் சேர்த்துக்குங்க. காய் 3/4 பாகம் வெந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் ஜாகரி பவுடர், அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு கொத்து கறிவேப்பிலையை தூவி விடுறேன். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சுவையான மிக்ஸ் வெஜ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி இது கூடயே சேர்த்து சாப்பிடலாம். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.